அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ரேண்டம் வேரியபிள் ரிலேட்டடான ஒரு ப்ராபபிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, two independent random variables x and y are uniformly distributed in the interval -1, 1. The probability that maximum of x, y is less than 1/2 is option A 3/4, option B 9/16, option C 1/4, option D 2/3. ஓகே, ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. அது இண்டிபெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுத்துக்குமே காமன் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் காமன் பாயிண்ட்ஸ் பிட்வீன் ஈவெண்ட் 1 and ஈவெண்ட் 2 is 0. ஸோ நம்பர் ஆஃப் ஈவெண்ட் 1 intersection with ஈவெண்ட் 2 equal to 0. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு probability of event 1 intersection event 2 என்னவா இருக்கும்னா, probability of event 1 into probability of event 2 இருக்கும். ஓகே, probability of simultaneous occurrence அதுதான் இப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் தனியாக இருக்கும் S1, இது ஒரு ஈவெண்ட் 1. ஓகே, இது வந்து ஈவெண்ட் 1 வந்து லிஸ்ட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ்ன்னு வச்சுக்குவோம். தென் சம்மேஷன் இது வந்து தனி சாம்பிள் ஸ்பேஸ் S2, இதுக்கு ஈவன் 2 லிஸ்ட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, ரெண்டுமே இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான வேரியபிள்ஸ்க்கு தான் நம்ம இப்போ பார்த்தது காமன் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி வந்து ரெண்டுத்தோட இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டியோட ப்ராடக்டாக இருக்கும். ஓகே, தென் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த லிமிட் வந்து -1லேருந்து 1 கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபங்க்ஷன்னா அது ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸோட ஷேப்பை ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்ப்போம். ஃபார் a random variable probability of x dot y is equal to probability of x into probability of y. இது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். இதோட லிமிட் வந்து -1லேருந்து 1 அப்படி இருக்கிறதுனால, -1லேருந்து 1 இருக்கிறதுனால அது இந்த மாதிரியான ஷேப் ஃபாலோ பண்ணுது. இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். ஓகே, ஸோ இதோட டோட்டல் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். நம்ம இது ஏற்கனவே பார்த்து தான், இன்டெகிரேஷன் ஆஃப் -∞ to ∞ f of x dx is equal to 1. ஸோ இதோட ஏரியாவும் 1 இருக்கும், இதோட ஃபுல் ஏரியாவும் 1 இருக்கும். ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இது ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸில் இருக்கும். அப்போ ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ் இன்டூ ஹைட் யூஸ் பண்ணோம். இதோட பேஸ் வந்து எத்தனை யூனிட் இருக்குன்னா, -1 to 0 வரைக்கும் ஒரு யூனிட், 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு யூனிட். ஸோ மொத்தம் 2 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 2 into height is equal to வேல்யூ 1. ஓகே, ஏரியா வந்து 1. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ ஹைட் வந்து 1/2. ஸோ ஒய் ஆக்சிஸில் 1/2, ஒய் ஆக்சிஸில் 1/2. ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து 1/2 அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மினிமம் ஆஃப் probability that maximum of x, y is less than 1/2. probability of maximum of x, y less than 1/2 கேட்டிருக்காங்க. அப்போ probability of x less than 1/2 கண்டுபிடிக்கணும், probability of y less than 1/2 கண்டுபிடிக்கணும், கடைசியில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ probability of x less than 1/2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 1/2 அப்படிங்கிற பாயிண்ட்டை முதல்ல மார்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் 1/2 பாயிண்ட்டு. ஓகே, அதேமாதிரி இங்கே இது 1/2 பாயிண்ட். லெஸ் தென் 1/2 பாயிண்ட்னா நம்ம இந்த ரீஜன் ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரீஜன். ஸோ அந்த ரீஜனில் நமக்கு பேஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா, இது -1லேருந்து 0 வரைக்கும் ஒரு ஹாஃப் யூனிட் வருது. ஓகே, ஸோ அதாவது ஒரு 1 யூனிட் வருது. தென் 0லேருந்து 1/2 வரைக்கும் ஒரு 1/2 யூனிட்ஸ் வருது. அப்போ டோட்டல் யூனிட்ஸ் பார்த்தோன்னா 1 + 1/2 தட் இஸ் 3/2 யூனிட்ஸ். ஹைட்டு பார்த்தோன்னா அதோட ஹைட் வந்து 1/2. ஸோ 3/2 into 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 3/4. இதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் y less than 1/2 அதே தான், 3/2 into 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 3/4. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x dot y. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் x dot y வந்து என்னது, probability of x less than 1/2 into probability of y less than 1/2. இது ரேண்டம் வேரியபிளாக இருக்கிறதுனால, ஸோ 3/4 into 3/4 that is equal to 9/16. ஓகே, ஸோ டூ இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ இது மூலமாக இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின, இந்த ப்ராப்ளம் பற்றின ஏதாவது டவுட் இருந்தால், கிளாரிஃபிகேஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் ஈஸி லெக்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.